வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய நகீம் மூசா அப்படிங்கிற இந்த பவுன்சர் யாரு? விஜய் அவர்கள் கூட இவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. இவருடைய ஆண்டு வருமானம் என்ன, இவருடைய பின்புலம் என்னன்றதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து முழுக்க முழுக்க டீட்டெயிலா உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கும், செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. 8 நாடுகள்ல வந்து இவருடைய செக்யூரிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனத்துடைய பிரான்ச் வந்து இருந்துகிட்டு இருக்கு. யாரையா அந்த மனுஷன்? இப்படி தலைவர் விஜய் அண்ணா கூட வந்து இவ்வளவு ஃப்ரெண்டா இருக்காரு, ஒரு பவுன்சர் வேற இவரு, என்னதான் கதை அப்படின்ட்டு பார்க்கும்போது, அதாவது பாண்டிச்சேரி மாநிலத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் மாக்கே அப்படிங்கிற ஊரு. இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வந்து இருந்துகிட்டு இருக்கு. அங்கதான் நகீம் மூசா அப்படின்ற இவர் வந்து பிறக்கிறாரு. அந்த இடத்துலயே வந்து இவர் வந்து ஸ்கூலு, காலேஜ் எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறாரு. ஸோ நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து வளைகுடா நாடுகளில் தான் ஆல்மோஸ்ட் ஜாப் போயிட்டு செட்டில் ஆவாங்க. அங்கதான் வேலைக்கு போவாங்க. ஐ மீன் துபாய், கத்தார், பெஹ்ரைன் அது போன்ற நாடுகளுக்கு தான் ஜாபுக்கு போவாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பீப்புள்ஸ். ஸோ அந்த மாதிரி இவர் நகீம் மூசா அப்படிங்கிற அந்த நபர் வந்து அவர் வந்து துபாய்க்கு கிளம்பி போறாரு. ஒரு ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பவுன்சர் ஒரு கட்டுமஸ்தான ஒரு வீரன் போல அவர் வந்து தோற்றம் அளிக்கிறாரு. ஸோ அதன் காரணமாக அவருக்கு வந்து பார்ட் டைமா அந்த பவுன்சர் ஜாப் அப்படிங்கிற ஒரு ஜாப் வந்து கிடைக்குது. ஸோ அவர் வந்து செய்யக்கூடிய தொழிலை விட்டு பார்ட் டைமா இந்த பவுன்சர் ஜாபுக்கு போகவே ஸோ அதுல இவருக்கு வந்து இன்னும் ஈர்ப்பு என்பது அதிகமா வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஒரு ஃபுல் டைம் பவுன்சராகவே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய விஐபிகளுக்கு, அதாவது இந்தியாவிலிருந்து போகக்கூடிய சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், அதை தாண்டி உலக அளவுல இருந்து வரக்கூடிய துபாய்க்கு வரக்கூடிய நிறைய நபர்களுக்கு அப்படின்ட்டு ரொம்ப சேஃபான, ரொம்ப கேரிங்கான ஒரு பவுன்சரா நகீம் மூசா அவர்கள் வந்து திகழ்கிறார். அதுக்கப்புறம் அதுல அவருக்கு வந்து ஒரு நல்ல ஈர்ப்பு கிடைச்ச உடனே, ஓகே நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு இதுல அப்படின்னு தெரிஞ்ச உடனே நகீம் மூசா அவர்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி சார்ந்த ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்குகிறார். அந்த நிறுவனத்துடைய பெயர் என்னன்னா கன்சூர் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து 2008 வந்து தொடங்குறாரு. ஸோ அந்த மாதிரி தொடங்கின பிறகு நிறைய பிரபலங்கள் வந்து போயிருப்பாங்க இல்லையா துபாய்க்கு. ஐ மீன் டிவிகே தலைவர் விஜய் அவர்களா இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்களா இருக்கட்டும், இது போன்ற பிரபலமான முகங்கள், அது வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய பிரபலமான முகங்களுக்கு வந்து அந்த நபர்களுக்கு இவர் வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதை தாண்டி அந்த நபர்கள் கிட்ட இவர் வந்து ஜஸ்ட் ஒரு பவுன்சர் மாதிரி இருக்காம அவங்க கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும், அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாவலராகவும் இருக்கவே இவருக்கு மேல ஒரு தனி ஈர்ப்பு என்பது நிறைய பிரபலங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை என்பது இப்ப பரவலாக சோசியல் மீடியால வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. இவங்க இவ்வளவு அழகா இந்த பவுன்சர் சர்வீஸை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அங்க துபாயில இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த ஷாப்பிங் மால்ஸ், அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஷோரூம்ஸ், அதுல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நகீம் மூசா அவர்களுடைய இந்த செக்யூரிட்டி சர்வீஸை தான் வேலையில வந்து அமர்த்துவாங்க. இந்த மாதிரி சினிமா பிரபலங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளை வந்து நல்லா ட்ரீட் பண்ணக்கூடிய, கேர் பண்ணக்கூடிய அந்த பவுன்சர் ஒர்க் அவர் பண்ணக்கூடிய விதங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அந்த வாய்ப்பு என்னன்னா அவருடைய நிறுவனங்களை வந்து பன்முகப்படுத்துறது. அதாவது அவர் முதல்ல துபாயில ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த கன்சூர் செக்யூரிட்டி சர்வீஸ் நிறுவனத்தை வந்து பல நாடுகளுக்கு வந்து விரிவுபடுத்துறாரு. அபுதாபி, கத்தாரு, பெஹ்ரைன், குவைத் அப்படின்ட்டு நிறைய நாடுகளுக்கு வந்து அவர் வந்து விரிவுபடுத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவு பெரிய அங்க ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் இல்லையா, அதுல வந்து வரக்கூடிய நிறைய பிரபலமானவர்களுக்கு இவங்களுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து ஒர்க் பண்றதுன்றது இந்த இடத்துல வந்து ஒரு இந்தியனா நம்ம அதை நினைச்சு வந்து பெருமைப்படலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸா இருந்து நஹீம் மூசா அவர்கள் வந்து துபாய்க்கு போனவர், ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமா பவுன்சருக்கு போனவர், இப்போ மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துடைய ஒரு முக்கிய ஒரு தலைவராக இருக்கும்போது உண்மையாவே பெருமடையா வைக்குது அந்த மனுஷனை நினைச்சு. அதே சமயத்துல இவருக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கு. பவுன்சரா இருக்கிற அந்த ஒர்க்ல சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு சில விஷயங்களை வந்து சொல்றாங்க. அது என்னன்னா வரக்கூடிய ஆக்டர்ஸா இருக்கட்டும், விஐபிஸா இருக்கட்டும், இந்த அரசாங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கேரிங்கா அந்த சர்வீஸை வந்து கொடுக்கறதா இருக்கட்டும். அவங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு சில லேண்ட் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, சில முக்கியமான விஷயங்களை வந்து பண்ணுவாங்க, அதை வந்து சஸ்பென்ஸா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இது போன்ற சஸ்பென்ஸ் எல்லாம் வெளியே உடைக்காம அதை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நபரா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கரெக்டா செய்யறாரு அப்படின்றதால தான் இவர் வந்து பவுன்சர் அந்த தொழிலேயே நல்ல ஒரு உச்சத்தை வந்து பெற்று இருக்காரு. ஸோ அப்பேற்பட்டிருக்கக்கூடிய நகீம் மூசா அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஸ்பெஷல் ஒரு தனிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுன்சரா அவர் பக்கத்திலேயே இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நகீம் மூசா அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஜஸ்ட் ஒரு பவுன்சரா மட்டும் இருக்கலங்க. துபாய் போகும்போது விஜய் அவர்களுக்கும் நகீம் மூசா அவர்களுக்கும் பழக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏற்பட்ட பிறகு ஜஸ்ட் இவங்க வந்து ஒரு பவுன்சர், நம்ம வந்து விஐபி அப்படின்ட்டு பழகாம ரெண்டு பேரும் ஒரு நட்பு வலையில வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நகீம் மூசா அவர்களுக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு அழைப்பு விடுறாரு. நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு டீமா வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு நகீம் மூசா டீமுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து விஜய் அவர்களுக்கு இப்போ வரைக்கும்
விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சாரங்களா இருக்கட்டும், எங்க போனாலும் சரி இந்த அரசியல்ல ஈடுபட்ட பிறகு நகீம் மூசா டீம் வந்து அந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு வந்து பவுன்சரா கூட இருந்து அவரை வந்து ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. அந்த விஷயத்துல அவங்கள வாழ்த்தலாம் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா விஜய் அவர்களை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால விஜய் அவர்கள் கிட்ட இருந்து இவங்க என்ன ஒரு வருமானமாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ 30 நாளைக்கு பார்க்கும்போது 30 லட்சம் ரூபாய். சோ இது வந்து நகீம் மூசா அவர்களுக்கு மட்டும் இந்த காசு வந்து போய் சேராது. சோ அவங்க வந்து 10 பேர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி டீம் வச்சிருக்காங்க இல்லையா? சோ பவுன்சர் டீம். அந்த 10 பேருக்கும் தான் இந்த காசுல இருந்து பங்கு என்பது பிரியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, நிறைய சினிமா பிரபலங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், உச்ச விஐபிகளா இருக்கட்டும், அவங்க ஏர்போர்ட்ல இறங்குறதுல இருந்து அவங்கள ஹோட்டல் கூட்டு போறதா இருக்கட்டும், இந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட்டு போறதா இருக்கட்டும், அவ்வளவு அழகா பவுன்சர் சர்வீஸ் வந்து கொடுத்து, ஸோ நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் யார்கிட்டயும் சொல்லாம காப்பாத்தி, ஸோ அவ்வளவு அழகான பவுன்சர் சர்வீஸை வந்து நஹீம் மூசா அவர்கள் வந்து தந்திருக்காரு. ஸோ அதன் பிறகுதான் இவர் வந்து நிறைய கிளை நிறுவனங்களை தொடங்கி இப்பேற்பட்ட ஒரு உச்சத்துக்கு வந்திருக்காரு. விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல உச்ச நண்பன் ஆகியிருக்காரு. இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பேசப்படக்கூடிய ஒரு நல்ல பவுன்சரா இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஒர்க்லயும் அவருடைய டெடிகேஷன்லயும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு கான்சியஸா இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு அவர் ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு நபரா இருந்துகிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம என்னவா ஆக நினைக்கிறோமோ அது மேல ரொம்ப கான்சியஸ் போட்டு அது மேல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அதுல ஒரு டெடிகேஷன் எடுத்துக்கணும்ன்றது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய வேலையே ஒரு டெடிகேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் தான். அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவையா அப்படின்ட்டு பல கேள்விகள் எழுந்தாலும் இது போன்ற மோட்டிவேஷன் வீடியோக்கள் அதற்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். கமலஹாசன் மாதிரி பேசுறேன், பட் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.